வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. குமரவேல் அரசிய கடத்திட்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்காரு. அவரு வாயில இருந்து துணியை எடுத்து விட்டதும், என்னைய யாராவது காப்பாத்துங்களேன், யாராவது வாங்கலேன்னு அரசி கத்த, ஏய் கத்தாத அப்படிங்கிற குமரவேல் பலார்னு ஒரு அறை விட்டுடுறாரு. மறுபடியும் கீழே கிடந்த துணி எடுத்து அவங்க வாயை கட்ட, என்னை விட்டுடு என்னை விட்டுடுன்னு குளறலா கேட்டுட்டு இருக்காங்க அரசி. பேசாம இருந்தா உசுருக்கு ஆபத்து இல்லைன்னு உத்தரவாதம் தருவேன். அடம் புடிச்ச அதுவும் கிடைக்காது புரியுதா அப்படின்னு குமரவேல் கேட்க சத்தம் இல்லாம அழுகுறாங்க அரசி. வீட்ல எல்லாரும் அதே பொசிஷன்ல நிக்க கோமதி கன்னத்துல கை வச்சுட்டு நிக்கிறாங்க. நான் அவனை போய் அப்படின்னு கதிர் திரும்ப என்னடா பண்ண போறேன்னு கேக்குறாரு செந்தில். நேர்ல போய் விசாரிக்கலாம். விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. வான்னு போலாம் அப்படின்னு கதிர் போக கூடவே செந்திலும் போறாரு. ரெண்டு பேரும் நேரா எதிர் வீட்டுக்கு வர அங்க ஹால் சோஃபாவுல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க சக்திவேல் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்பவே இளக்காரமா பாக்குறாரு. அக்கா அங்க போய் ஏதாவது பிரச்சனை எதுவும் நடந்துட போகுதுக்கான்னு மீனா சொல்ல, அச்சோ நம்ம வீட்ல அரசி இல்லங்கிறது நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அத இப்ப ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டணுமா? மாமா உங்க தம்பிங்களை போக வேணாம்னு சொல்லுங்க மாமா, போங்க மாமா அப்படின்னு மயில சரவணன் கிட்ட சொல்ல, வேகமா எழுந்திருக்கிற சரவணன் அவங்க போனதுல என்ன தப்பு இருக்கு? குமார் ஏதாவது செஞ்சிருப்பான்னு தெரிஞ்சும் பேசாம இருந்தாதான் தப்பு அப்படின்னு சரவணன் கத்த, ஐயோ மாமான்னு பதறாங்க மயிலு. நானும் போறேன் அப்படின்னு சரவணன் கிளம்ப, டேய் 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 வேணாண்டா வேணாண்டா, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கம், சொன்னா கேளு, கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க குழலி. இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும், நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கா அப்படிங்கிற சரவணனும் வேகமா எதிர் வீட்டுக்கு போறாரு. குமரவேல் எங்க அப்படின்னு கதிர் கேட்க, ஏய் என்னடா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பையன் எங்கன்னு கேக்குறீங்க, வெளியே போங்கடாங்கிறாரு சக்திவேல். இப்ப மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையான்னு செந்தில் கேட்க, ஏய் திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி உள்ளர வந்து நுழைஞ்சிட்டு அதிகாரம் வேற பண்றீங்களா, வெளியே போங்கன்னு சொல்றேன்ல, போங்கடா வெளியே அப்படின்னு சக்திவேல் கேட்க, அப்படிதான் கேட்போம் சொல்லுங்கங்கிறாரு செந்தில். அப்போ சரவணனும் வேகமா உள்ளர வந்து, எங்க உங்க மகன் அரசிய எங்க கூட்டிட்டு போயிருக்கான் அவன் அப்படின்னு கத்த, வீடு திறந்திருந்தா ஏதாவது நுழையிற மாதிரி நுழைஞ்சுக்கிட்டு போங்கடா போங்கடான்னு சொல்றேன் இல்லன்னு கத்துறாரு சக்திவேல். ஏய் வெளியே போங்கடா முதல்ல அப்படின்னு அவர் கத்த, குமரவேல் எங்க இருக்கான்னு சொல்லுங்க முதல்லன்னு செந்திலும் கதிரும் ஒரே குரல்ல கேக்குறாங்க. டேய் போங்கடான்னு மறுபடியும் சக்திவேல் கத்த, போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிக்க, ஏய் என்னங்கப்பா இதெல்லாம் எதுக்கு இங்க வந்து சத்தம் போடுறீங்க, நாங்க வந்து வடிவு கேக்குறாங்க, என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு முத்துவேலும் அங்க வர்றாரு. இன்னொரு பக்கத்துல இருந்து பாட்டியும் மாரியும் வர்றாங்க. எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்கன்னு முத்துவேல் கேக்குறாரு. ஏன்பா என்ன ஆச்சுங்கிறாங்க வடிவு. எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வடிவு கேட்க, என்னப்பா கல்யாண வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, உங்க பேரன் பண்ணின காரியத்தால எங்க வீட்ல கல்யாணம் நடக்குமானே தெரியல அப்படின்னு செந்தில் சொல்ல, எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. என்னப்பா சொல்ற, குமார் என்ன பண்ணான்னு கேக்குறாங்க மாரி. அங்க அம்புட்டு பேருமே அரசி கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம், ஆனா அங்க வீட்ல அரசி இல்ல அப்படின்னு செந்தில் கத்த, எல்லாருமே அதிர்ச்சியா திகைச்சு போய் பாக்குறாங்க. என்னடா 10க்கு 10 கடையில அரிசி மூட்டைய காணோம், வீட்ல அரிசிய காணோங்கிற மாதிரி அரசிய காணோம்னு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சக்திவேல் காமெடி பண்றதா நினைச்சு பேசிட்டு இருக்க, சீரியஸா சொல்லிட்டு இருக்கோங்கிறாரு செந்தில். ஏண்டா கல்யாண பொண்ணு ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா, அத பாத்துக்க உங்களுக்கு எவனுக்கும் துப்பு இல்ல, இங்க வந்து சத்தம் போட்டுட்டு போய் எங்கேயாவது அந்த ஓடுகாலி பொண்ணை தேடி பாருங்க போங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, உங்க பையன் தான் அரசி என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு கதிர் சொல்ல, முத்துவேல் யோசனையா பாக்குறாரு. என்னப்பா குமரவேல் என்ன பண்ணான்னு சொல்லுங்க அப்படின்னு பாட்டி கேட்க, அவன் தான் எங்க தங்கச்சிய கடத்தி கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படியே அதிர்ச்சியா ஒருத்தரும் பார்க்க, இல்லப்பா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு வடிவு சொல்ல, அவன் அப்ப அம்புட்டு நல்லவேன்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, அவன் நிச்சயமா எதுவும் பண்ணிருக்க மாட்டான், நீங்க இங்கே நின்னு நேரத்தை வீணாக்குறதுக்கு பதிலா போங்கப்பா, போய் புள்ள எங்க போனான்னு தேடுங்கப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ அம்மாச்சி நேத்து நலங்கு வைக்கிற வரலும் எங்க கூட இருந்த அரசி காலையில பாக்கும்போது ஆளை காணோம், இவர் மகன் தான் எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கான்னு சரவணன் சொல்றாரு. இங்க பாரு, உங்க அம்மா வந்து முத்துவேல் கிட்ட பேசினால, அப்புறம் முத்துவேலும் குமார் கிட்ட பேசினானே, அதுக்கப்புறம் அவன் அடங்கிட்டாப்பா, எந்த பேச்சுக்கும் போறது இல்லையே அவன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்லுங்க குமார் எங்கன்னு சக்திவேல் கிட்ட செந்தில் கேக்குறாரு. அரசி எங்க கூட்டிட்டு போயிருக்கான் சொல்லுங்கன்னு அவர் கேட்க, என்ன என் பையனுக்கு வேற வேலை பொழப்பு இல்லையா, உன் தங்கச்சிய கூட்டிட்டு ஓடி போறதுக்கு
எங்க அண்ணன் என் பையனுக்கு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ண பாத்து வச்சிருக்காரு. என் பையனுக்கு கோடீஸ்வர வீட்டு பொண்ணுடா. அத விட்டுட்டு இந்த ஓடுகாலி பெத்த புள்ளைய போய் என் பையன் பாப்பானா? போடா போடா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் பல்ல கடிச்சிட்டு இருக்க. இத பாருங்க நடிக்காதீங்க அப்படின்னு கதிர் கத்த நாக்க நீட்டி ஏன்னு மிரட்டுறாரு சக்திவேல். அதான் குமாருக்கும் அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. அப்புறம் ஏன்டா எகிர்றீங்க? போங்க போய் உங்க தங்கச்சிய காணும்னு போலீஸ்ல புகார் கொடுங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஐயோ என்ன அண்ணன் அந்த பக்கம் கோல் அடிக்கிறாரு, பெருசா நம்ப முடியாது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் யோசிச்சுட்டு இருக்க. ஏய் என் வீட்டுக்குள்ள வந்து சத்தம்லாம் போடக்கூடாது போங்க அப்படின்னு முத்துவேல் நிதானமா சொல்ல, போங்கப்பா போங்க, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கே, போங்க போய் எங்கேயாச்சும் தேடுங்க, போங்க, காலம் வேற கெட்டு போய் கிடக்கு, வயசு பொண்ணுப்பா, வேற எங்கேயாச்சும் போய் தேடுங்க, இல்லன்னா முத்துவேல் சொன்ன மாதிரி போலீஸ்லயாச்சும் புகார் கொடுங்க, போங்க நிக்காதீங்க போங்க, நேரமாயிக்கிட்டே இருக்குல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நாங்க இப்ப போறோம். அரசி காணாம போனதுக்கும் குமரவேலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. அம்புட்டுதான், அத்தோட அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அவனை கொன்னு குழி தோண்டி புதைச்சிடுவோம் வாங்கடாங்கிறாரு சரவணன். போங்கப்பா போதும், முதல்ல போய் தேடுங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அவங்க 3 பேரும் வெளியே போயிடுறாங்க. என்ன இது, என்ன எல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்துவேல் கேட்க, என்னன்னுங்கிறாரு சக்திவேல். என்னது இது புது குழப்பமா இருக்கு என்ன மாறி சொல்ல, எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, தம்பி குமார் இப்ப எங்க போயிருக்காரு அப்படின்னு வடிவு கேட்க, அண்ணி நேத்து ஏதோ திருச்சி வரலும் போயிட்டு வரேன்னு சொன்னா அண்ணி அப்படின்னு சக்திவேல் கேட்க, அங்க எதுக்கு போனாங்கிறாரு முத்துவேல். அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ கல்யாணம், நேர்ல போய் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான்னு, வேற ஒண்ணும் சொல்லலன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்கிட்ட ஒன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு மாறி கேட்க, ஆ அப்படியே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? அவன் அப்பன் என்கிட்ட எல்லாம் சொன்னா போதும், முதல்ல புள்ளைய புள்ளையா மதிக்க கத்துக்க, அப்புறமா உன்கிட்ட சொல்லிட்டு போவான் அப்படின்னு மாரிக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காரு சக்திவேல். சக்தி நீ உடனே அவனை வர சொல்லுங்கிறாரு முத்துவேல். அண்ணே எதுக்குன்னு அப்படின்னு சக்திவேல் கேட்க, அவன் வந்தா இவங்க சந்தேகம் தீந்துரும்ல அப்படின்னு முத்துவேல் கேட்க, அவங்க சந்தேகத்தெல்லாம் இப்ப தீக்க வேணான்னு அவங்க கிடக்குறானுங்க பிள்ளைக்கா பசங்க. நெசமாவே பாண்டியன் பொண்ணு காணா போனதுக்கும் நம்ம குமரவேலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்படின்னு சக்திவேல் கூசாம பொய் சொல்றாரு. ஐயோ அச்சச்சோ, இந்த குடும்பத்துக்கும் கல்யாணத்துக்கு ராசியே இல்ல போல இருக்கே. என் பேத்தி கல்யாணத்தை கண்குளிர போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப அது நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியலையே அப்படின்னு பாட்டி அழ ஆரம்பிக்க, அத்தான் அவங்கள சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க வடிவு. மாறி என்ன நடக்குது, உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. கடவுளே ஏன் இந்த குடும்பத்தை மட்டும் இப்படி சோதனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க. முத்துவேல் யோசிச்சுட்டு இருக்காரு. சம்மந்தியம்மா நீங்க இந்த கல்யாணத்துல அரசிக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு அவகிட்ட கேட்டீங்களா அப்படின்னு மயிலோட அம்மா கேக்குறாங்க. அம்மா நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருமா, என்னம்மா பேசிட்டு இருக்க அப்படின்னு மயில அவங்க அம்மாவை அடக்கிக்கிட்டு இருக்க. கேட்டோங்க, ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டோங்க, அப்பா அம்மா என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம்னு சொன்னாங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும்போதே 3 பசங்களும் வேகமா வர்றாங்க. எல்லாரும் அவங்க 3 பேரையும் ஒரு எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்க. இப்பவும் அரசி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு நல்லா தெரியுது, அந்த பொறுக்கி பைய குமார் தான் ஏதோ பண்ணியிருக்கான், அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியுதுன்னு எனக்கு புரியுது அப்படின்னு கதிர் சொல்ல, இல்ல இல்ல சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா வேணா அவரு சும்மா இருப்பாரு, ஆனா மத்த யாருக்காவது தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா கண்டிச்சிருப்பாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, அரசி எங்க இருப்பானே நமக்கு தெரியலையே அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. நான் வேணும்னா எங்க அப்பா கிட்ட போய் பேசட்டுமான்னு ராஜு கேக்குறாங்க. யாரு பேசினாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல, அவங்கதான் தைரியமா சொல்லிட்டாங்களே, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, எல்லாருமே கலங்கி போய் பாக்குறாங்க. குடுத்துடலாமே, ரொம்ப நல்ல விஷயம் தானே அதுங்கிறாரு மயிலோட அப்பா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப அசிங்கமா போயிடுங்கிறாங்க குழலி. நாம வாழ்ற உலகமும் பாண்டியன் ஸ்டோர் ஆளுங்க இருக்க உலகமும் வேற வேற போல இருக்கு. பெரிய அளவுல டைம் டிஃபரன்ஸ் போயிட்டு இருக்க. குமரவேல் அதே பொசிஷன்ல உட்கார்ந்து அரசிய பாத்துக்கிட்டு இருக்காரு. மச்சான் சிவனேச அண்ணே போன் பண்ணியிருந்தாரு, முதல்ல உங்களுக்கு தான் போன் பண்ணாராம், நீங்க எடுக்கலன்னதும் அக்காவுக்கு போன் பண்ணியிருக்காரு, அக்காவும் எடுக்கலன்னதும் உடனே எனக்கு போன் பண்ணாரு சிவனேச அண்ணே அப்படின்னு பழனி தயங்கிட்டே சொல்ல, என்ன விஷயங்க சொல்லுங்க அப்படின்னு சுகன்யா கேட்க,
பொண்ணு அழைக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களாம் அப்படின்னு பழனிவேல் சொல்ல, முதல்ல அதிர்ச்சி ஆகுறது கோமதி, ரெண்டாவது சுகன்யா, அடுத்து அப்படியே ஃபேமிலில இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க முகம் 3 தடவை க்ளோஸ் அப்ல வந்துட்டு போகுது. பாண்டியன் கலக்கமா பின்மண்டைய தடவிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஐயையோ அப்படின்னு கோமதி பதற, என்ன மண்டபத்திலயான்னு கேக்குறாங்க மயிலோட அம்மா. இல்ல இல்ல, வீட்டுக்கே பொண்ணழைக்க போலான்னு மாப்பிள்ள சொன்னாராம் அப்படின்னு பழனி சொல்ல, ஐயையோ அப்படின்னு மயிலோட அம்மாவும் சொல்ல, அதனால எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கே வந்துகிட்டு இருக்காங்களாம் மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, பாண்டியன் என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்காரு. அச்சோ ஐயையோ அப்படின்னு கோமதி வாயில கைய வச்சுக்க, எல்லாரும் அடுத்த ரவுண்ட் அதிர்ச்சிக்கு போறாங்க. மச்சான் இப்ப தெரு முனைக்கு வந்துட்டாங்களாம், அங்க இருந்துதான் போன் பண்ணாங்கன்னு பழனி சொல்ல, ஐயோ ஐயோ அப்படின்னு கோமதி தலையில அடிச்சுக்கிறாங்க. பாவம் எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. பதறி போய் பாக்குறாங்க. குழலி மட்டும் கொஞ்சம் தைரியமா, அம்மா மாமா இருமா, அழாதம்மான்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ பொண்ணே இல்லையேடி, யார அழைக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கோமதி பாவம் ரொம்பவே அழறாங்க. இங்க எந்த டென்ஷனும் இல்லாம குமரவேல் அன்கோ காஃபி குடிச்சிட்டு இருக்குது. சீர்தட்டு மேளதாளத்தோட உமையாள் குடும்பம் பொண்ணலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் வீட்டுல இருக்கவங்களுக்கே கேட்டுருச்சு. எல்லாரும் என்ன செய்யறதுன்னு ரொம்பவே பதறி திகைச்சு போயிருக்க. அதுவரையிலும் உட்கார்ந்திருக்க பாண்டியன் மெதுவா எழுந்து நடக்கிறாரு. அப்பா எங்க போறீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, என்னடா செய்யறது, வந்தவங்கள வான்னு சொல்லணும்ல அப்படிங்கிற பாண்டியன் உடம்புல ஒரு சொட்டு கூட தெம்பு இல்ல. அப்படியே வைக்கோல் பொம்மை மாதிரி மெதுவா நடக்கிறாரு. அவர் மெல்ல வாசலுக்கு வர, பசங்க 3 பேரும் பின்னாடியே வர்றாங்க. தெருமுனையில மேல தாளத்தோட உற்சாகமா உமையாள் குடும்பம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்க. பாண்டியன் குடும்பம் மொத்தமும் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அந்த சைடு வர்றவங்க எல்லாம் முகத்துல சந்தோஷமும் பூரிப்புமா வர்ற, இங்க எல்லாரும் பயமும் கலக்கமுமா பாத்துட்டு இருக்காங்க. மச்சான் மாப்பிள்ளையும் வர்றாரு அப்படின்னு பழனி சொல்ல, எல்லாரும் வர்றவங்கள பாத்துக்கிட்டே இருக்காங்க. சதீஷோட அப்பா ஆளா வணக்கம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாரும் வணக்கங்கிறாங்க சுரத்தே இல்லாம. நிறுத்தாம வாசிங்க அப்பு வாசிங்க அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு உற்சாகமா சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்க எல்லாரும் ரொம்பவே சமாளிச்சுக்கிட்டு வாங்கன்னு தலையாட்டுறாங்க. சதீஷோட அப்பாவும் குமாரசாமி சித்தப்புவும் அந்த மேலத்தாள நாதஸ்வர இசையை ரொம்பவே ரசிக்கிறாங்க. அடா அடாடாடா, அவரு நாதஸ்வரம் வாசிக்கிறதும் இவரு மேலத்தை அடிக்கிறதும் அப்படின்னு அவங்க ரொம்பவே ரசிச்சு பேசிட்டு இருக்க. பாண்டியன் அவங்க ஃபேமிலி எல்லாம் தவிப்புல நின்னுட்டு இருக்க. அங்க பாத்துட்டு இருக்க ஒரு பையன் இங்க போன் பண்றாரு. குமரவேலோட மொபைல் ரிங்காக எடுத்து சொல்லுடாங்கிறாரு. டேய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணழைக்க வீட்டுக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்ல, ஆ அப்படியா, சரி சரி இனிமே நான் பாத்துக்கிறேன் பையங்கிறாரு குமரவேல். பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்களாம். இப்ப போனாதான் சரியா இருக்கும். நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். என்ன போலாமா அப்படின்னு குமரவேல் உட்கார்ந்துருக்க அரசிய பார்த்து கேட்க, அவங்க பயம் அதிர்ச்சி அழுகைன்னு எல்லா கலவையுமா பாத்துட்டு இருக்காங்க. என்னப்பா பாண்டியா, வர்ற வழியில தெருமுனையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றத பார்த்தேன். நானும் அப்படியே உங்களோட சேர்ந்து வந்துட்டேன். ஏன்பா இது வரைக்கும் பொண்ணு அழைப்புக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்ததை நான் பார்த்ததே இல்ல, இன்னைக்குதான் தடவையா பாக்குறேன் அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு ரொம்பவே உற்சாகமா சொல்லிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை கொஞ்சம் வெக்கத்தோட நிக்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நானே இவங்கிட்ட எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறான். அது வேற ஒண்ணும் இல்ல, பொன்னளிப்புக்கு இவரே வந்து பார்த்து அழைச்சிட்டு போறாராமா அப்படின்னு சதீஷோட அப்பா சொல்லி சிரிக்க, அப்பா என்னங்கப்பா அப்படின்னு ரொம்பவே கூச்சப்படுறாரு சதீஷ். பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் தவிப்பும் திகைப்புமா பாத்துக்கிட்டு இருக்க. வாய் நிறைய சிரிப்பும் முகம் நிறைய சந்தோஷமுமா, நாங்க ஒண்ணு சொல்லாம கொல்லாம வரலையே, சொல்லிட்டு தானே வந்தோம், அப்புறம் ஏன் எல்லாரும் பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க, யாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகல போல இருக்கு அப்படின்னு உமையாள் கேட்க, பாண்டியன் அமைதியா நிக்கிறாரு. ஏன் மாப்ள என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, பொண்ணாவது ரெடியா இருக்கா இல்லையா அப்படின்னு சதீஷோட அப்பா விளையாட்டா கேட்க, எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க. யாராலையும் வாயை திறக்கவே முடியல. மறுபடியும் அவரு பொண்ணாவது ரெடியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்காரு பாண்டியன். இங்க குமரவேல் அரசியோட கை கட்டு வாயில இருக்க துணியெல்லாம் அவிழ்த்து விட, டேய் என்ன விட்டுடுடா, என்ன விட்டுடு ப்ளீஸ், நான் போயிடுறேன் அப்படின்னு அரசி கெஞ்ச, ஏய் அதுக்காடி உன்னைய கடத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு குமரவேல் கத்துறாரு. ஏய் சொன்னா கேளு, என்ன விட்டுரு, நான் போயிடுறேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் பேசக்கூடாது வா, ஏய் இங்க இருங்க, நான் இவளை கூட்டிகிட்டு கிளம்புறேன் வா, வாடிங்கிற அப்படிங்கிற குமரவேல் அரசியோட கைய பிடிச்சு கூட்டிகிட்டு போறாரு. வாங்க உள்ளரன்னு கூட்டிக்கிட்டு வர, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாரும் உள்ளர வர்றாங்க. ஒருத்தரா வந்து சீர்தட்டு
பூ பழத்தட்டுன்னு கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஹால்ல விரிச்சிருக்க கார்பெட்ல எல்லாரும் வச்சுட்டு ஓரமா போய் நிக்க அங்க ஒரு பெரிய கூட்டமே உருவாயிடுது. கோமதி சத்தம் இல்லாம அழுதுகிட்டு இருக்க மயிலோட அம்மா அவங்கள மெதுவா சமாதானப்படுத்துறாங்க. கோமதி, நீ இன்னும் கிளம்பவே இல்லையா அப்படின்னு உமையாள் கேட்க, வந்து அப்படின்னு தயங்கிக்கிட்டே கோமதி பாண்டியனை பாக்குறாங்க. பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்களே கிளம்பி வந்துட்டோம், பொண்ணு வீட்டுக்காரவங்க இன்னும் அமைதியா நிக்கிறீங்க அப்படின்னு உமையாள் கேட்க, சரவணன் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரிக்க முயற்சி பண்றாரு. மீது எல்லாருமே அதிர்ச்சியும் பயமுமா நின்னுட்டு இருக்க. ஆமா, இந்நேரம் வீடே அமர்க்களப்பட்டிருக்கணும்ல அப்படின்னு சதீஷோட அப்பா சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அல்லோல கல்லோல பட போகுதே அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மயிலோட அம்மா. ஆ, அரசி எங்கன்னு கேட்டுடுறாரு சதீஷ். எல்லாரும் எந்த பதிலும் சொல்லாம அதிர்ச்சியா தலைய குனிச்சிட்டு இருக்க. உள்ளர ரெடி ஆயிட்டு இருக்காளான்னு அவரு கேக்குறாரு. ஆ, ஆமா, அரசி ரெடி ஆகிட்டு இருக்கா, இப்ப வந்துருவாங்கறாங்க மயிலோட அம்மா. ரெடி ஆகுறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு ஆசையும் எதிர்பார்ப்புமா சதீஷ் கேட்க, என்ன இன்னும் ரெடி ஆகுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, உமையாள் எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு, ஏன் இல்ல அமைதியா இருக்கீங்க, கல்யாண வீட்டுக்கான சந்தோஷமே இல்லையே அப்படின்னு அவங்க கேட்க, எல்லாருமே எந்த பதிலும் சொல்ல முடியாம கண்ணை தொடச்சிட்டு நிக்கிறாங்க. ஓ, அரசி இனிமே இங்க உங்க வீட்ல இருக்க மாட்டான்னு எல்லாரும் வருத்தப்படுறீங்களா? நான் தான் சொல்லிட்டேனே அவள அரசி மாதிரி வச்சு பாத்துப்பேன்னு, அப்புறம் என்ன கவலைன்னு சதீஷ் கேட்க, அவங்க அம்மாவும் அதுதானேங்கிற மாதிரி தலையாட்டி சிரிக்கிறாங்க. வாயை திறந்து ஏதாவது பேசுறது, வந்தவங்களுக்கு ஒரு வாய் காப்பி தண்ணியாவது குடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு உமையாள் கேட்டுட்டு இருக்க. இன்னும் எம்புட்டு நேரம்தான் பொண்ணு காணோங்கிற விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட மறைக்க போறீங்க அப்படின்னு ஒரு லேடி பட்டுன்னு உடைச்சுட, பாண்டியனும் கோமதியும் அதிர்ந்து போய் பார்க்க, அவங்கள விட சதீஷ் உமையாள் அவங்க வீட்டுக்காரரு ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. பொண்ண காணோமா அப்படின்னு உமையாள் கேட்க, இல்லக்கா அது வந்து அப்படின்னு பாண்டியன் தடுமாறிட்டு இருக்க. என்னாச்சு பாண்டியா? கோமதி, நீயாச்சும் சொல்லு, என்ன நடந்துச்சு? இவங்கெல்லாம் ஏதோ பொண்ண காணோம்னு சொல்றாங்க அப்படின்னு உமையாள் கேட்டுட்டு இருக்க. அது அப்படின்னு கோமதி தடுமாறிட்டு இருக்க. சதீஷ் ரொம்பவே குழம்பி போய் பாக்குறாரு. பசங்க முகத்தெல்லாம் ஒரு தடவை பாக்குறாங்க. அது 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 வந்து அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அதே லேடி பொண்ணு வீட்ல இல்ல, எங்க போச்சோ இவங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைக்க, சதீஷ் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப அதிர்ந்து போறாங்க. பாண்டியன் ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்துட்டு என்ன சமாதானம் சொல்றதுன்னு குனிஞ்சிக்க, கோமதி ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழறாங்க. பின்னாடி நிக்கிற சுகன்யா மட்டும் பேய் முழிய வச்சுக்கிட்டு பாக்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.